வணக்கம். இந்த வீடியோவில் நுகர்வோர் சட்டங்கள் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக இந்திய ஒப்பந்த சட்டம் 1872. இந்திய ஒப்பந்த சட்டம் 1872 மக்கள் ஒப்பந்தங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. 1872ஆம் ஆண்டு இந்திய ஒப்பந்த சட்டம். அடுத்ததாக பொருட்களின் விற்பனை சட்டம் 1930. இந்த சட்டம் விற்பனை ஒப்பந்தத்தில் வெளிப்படையான மற்றும் முக்கிரையான உத்தரவாதங்களை விற்பனையாளர்கள் செயல்படுத்த மறுப்பதிலிருந்து நுகர்வோர்களை பாதுகாப்பது தான் பொருட்கள் விற்பனை சட்டம் 1930. அடுத்ததாக அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. அத்தியாவசிய பொருட்களை விற்பனையாளர்கள் செயற்கையாக விலையேற்றம் செய்யும் நோக்குடன் பதுக்கி வைத்தல், செயற்கை பற்றாக்குறையை உருவாக்குதல், கள்ளச்சந்தையில் அதிக விற்பனை செய்தல் போன்றவற்றை தடை செய்ய அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955 உருவாக்கப்பட்டது. அடுத்ததாக வேளாண் பொருட்கள் தரப்படுத்துதல் மற்றும் விற்பனை சட்டம் 1937. எல்லாத்துக்குமே நம்ம இயர் நல்லா படிச்சு வச்சுக்கிறோம். இந்த சட்டம் வேளாண்மை உற்பத்தி பொருட்களை நல்ல தரத்துடன் வழங்குவதை உறுதி செய்கிறது. எந்த சட்டம்னா வேளாண் பொருட்கள் தரப்படுத்துதல் மற்றும் விற்பனை சட்டம் 1937. உணவுப் பொருட்கள் கலப்பட தடை சட்டம் 1954. இந்த சட்டம் உணவுப் பொருட்களை கலப்படம் செய்வதை பரிசோதித்து தரமான உணவுப் பொருட்களை வழங்குவதன் மூலம் நுகர்வோர் உடல்நலத்தை பாதுகாக்கிறது. 1954ஆம் ஆண்டு உணவுப் பொருட்கள் கலப்பட தடை சட்டம். அடுத்து எடை மற்றும் அளவுகள் சட்டம் 1976. இந்த சட்டம் எடை குறைவு மற்றும் அளவு குறைபாடுகளை போக்கி நுகர்வோரை பாதுகாக்கிறது. இந்த சட்டம் தான் அளவியல் சட்டம் 2009ஆக திருத்தி அமைக்கப்பட்டது. எதுனா எடை மற்றும் அளவீடுகள் சட்டம் 1976ஆனது அளவியல் சட்டம் 2009ஆக திருத்தி அமைக்கப்பட்டது. இதை தான் நம்ம சட்ட அளவீட்டு சட்டம்னு படிச்சிருப்போம் 2009. அடுத்ததாக வணிக குறிகள் சட்டம் 1999. இந்த சட்டம் பொருட்களின் மோசமான வணிக குறியீடுகளிலிருந்து தடை செய்கிறது. எதுனா வணிக குறிகள் சட்டம் 1999. அடுத்ததாக போட்டி சட்டம் 2002. போட்டி சட்டம் 2002 ஆரோக்கியமற்ற வணிக போட்டிகளிலிருந்து நுகர்வோரை பாதுகாப்பது தான் இந்த போட்டி சட்டம் 2002. அடுத்ததாக இந்திய தர நிறுவன சட்டம் சான்று குறிகள் 1952. இந்திய தர நிறுவன சட்டம் 1952. இந்திய தர நிறுவனம் தற்போது இந்திய தரக்குழு என அழைக்கப்படுதாமா. இந்த இந்திய தர நிறுவனமானது தற்போது இந்திய தரக்குழு அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த சட்டம் உற்பத்தி பொருட்கள் பெற்றிருக்க வேண்டிய குறைந்தபட்ச தரநிலைகளை பூர்த்தி செய்வதை உறுதி செய்கிறது. நுகர்வோருக்கு தரமான பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்வது தான் இந்த இந்திய தர நிறுவன சட்டம் 1952. அடுத்ததாக மருந்து பொருட்கள் மற்றும் மாய சிகிச்சைகள் சட்டம் 1954. மருந்து பொருட்கள் மற்றும் மாய சிகிச்சைகள் விளம்பரங்கள் சட்டம் 1954. இந்த சட்டம் மாய சிகிச்சைகள் குறித்து விளம்பரப்படுத்துவதை தடை செய்கிறது. அதனால் விளைந்த தீங்குகளுக்கு தீர்வுகளை காண வகை செய்கிறது. எதுனா மருத்துவ பொருட்கள் மற்றும் மாய சிகிச்சைகள் சட்டம் 1954. மருந்து மற்றும் அழகு சாதன பொருட்களின் சட்டம் 1940. மருந்து மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டம் 1940 இந்தியாவில் தரமான மற்றும் பாதுகாப்பான மருந்து பொருட்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்வதை உறுதி செய்வது தான் இந்த மருந்து மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டம் 1940. அடுத்து உணவு பாதுகாப்பு சட்டம் 2000. உணவு பாதுகாப்பு தரச்சட்டம் 2006 உணவுப் பொருட்களை பாதுகாப்பாக மற்றும் முழுமையான நிலையில் உற்பத்தி செய்வது, பாதுகாப்பது மற்றும் விநியோகம் செய்வதை ஒழுங்குபடுத்துகிறது. உணவு பாதுகாப்பு தரச்சட்டம் 2006. காற்று மாசுபடுத்துதல் தடை சட்டம் 1981. காற்று மாசுபடுத்துதல் தடை சட்டம் 1981 இந்தியாவில் காற்று மாசு அடைவதை தடுத்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது. இந்த காற்று மாசுபடுத்துதல் தடை சட்டம் 1981. பொது பொறுப்பு காப்பீட்டு சட்டம் 1991. ஊறு விளைவிக்கும் பொருட்களை கையாளும் போது ஏற்படும் விபத்துகளுக்கு உடனடியாக நிவாரணம் பெறுவதை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. எதுனா பொது பொறுப்பு காப்பீட்டு சட்டம் 1991. அடுத்ததாக போதைப் பொருட்கள் மற்றும் மனவியல் பொருட்கள் சட்டம் 1985. இந்த சட்டம் போதைப் பொருட்கள் தயாரிப்பதை தடை செய்கிறது. போதைப் பொருட்கள் மற்றும் மனவியல் பொருட்கள் சட்டம் 1985 போதைப் பொருட்கள் தயாரிக்கிறதை தடை செய்கிறது. நன்றி.